பெரியதா மாஸ் பெரியதா சொல்லு சொல்லு என் பார்வையாளரே. மனம் குத்துது பீட் பத்துது உலகம் முழுதும் கேட்கும் இந்த ரேப் ஸ்டைல். நான் கேட்டேன் யாருக்கெல்லாம் தெரியும், ஆர்ட் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாஸ் பீட் ஒலிச்சு கிராக் கூப்பிடுது, மிகவும் ரொம்ப எனர்ஜி இருக்குன்னது சூப்பர் வியூஸ். மன்னிக்கம் கேட்குது உனக்கு எது பிடிக்கும், ஆச்சார் உண்டு மாசிட்ட ஸ்டிடிக்கும். சொல்லுக்கம்ம பண்ணு vote பண்ணு ரெடி, இந்த வீடியோ மாசாவும் மார்த்தாவும் வெல்ல ரெடி. பார்வையாளர்கள் எல்லாம் உங்கள் ஓட்டு சொல்லுங்க மாஸ் பீட். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து மூட்டு வலி வந்து எப்படி குணப்படுத்தணும், எங்கெல்லாம் போய் பார்த்தா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கன்சிடரேஷன் இருந்தால் போட்ட ஒரு வீடியோ இது. அது பாருங்கள். மூட்டு வலி நிவாரணங்கள், ஆயுர்வேதம் மற்றும் வீட்டு தயாரிப்பு மருந்துகள். தமிழ்நாட்டில் சிறந்த ஆயுர்வேத மருத்துவம் சொல்லிட்டு நிறைய இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம் கூகுளில். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்லைட்ஸை பாருங்கள். ஸோ இன்ட்ரோ என்ன சொன்னோன்னா, மூட்டு வலியோட வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்க்கணும். ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தா தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நல்லாகும். பொதுவான காரணம் என்னென்னா வந்து ஆர்த்ரைட்டிஸ், காயம் எதாவது அடிபட்டு இருந்தாலோ இல்லை வயசாக ஆக இது வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் வர்றது தான். ஸோ ஆயுர்வேத சிகிச்சை பண்ணணுன்னா என்னென்ன ஆகும்னு சொல்லிட்டு அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ மூட்டு வலியோட அறிகுறி எப்படி இருக்குன்னா, முதல்ல வந்து வீக்கம் இருக்கும், வலிமை ரொம்ப கம்மியாக இருக்கும், நடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும், அந்த இடத்துல அடிப்பட்ட இடத்துல இல்லை வலி இருக்கிற இடத்துல வந்து சிவப்பாக இருக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும் தொட்டு பார்த்தாலே. ஸோ எதுக்கு வந்து அந்த வலி மறுபடியும் மருந்து வருதுன்னா, அது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க, இல்லை ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை இடத்துல வந்து காயம்பட்டது இன்ஜுரிஸ் மற்றும் ஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அதிகமாக காலை வந்து யூஸ் பண்ணிகிட்டு பலி இறங்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இருந்தால் நமக்கு வந்து மூட்டு வலி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆயுர்வேதத்தில் வந்து எந்த மெத்தடில் வந்து இதுக்கு முன்னாடி எந்தெந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதோட பேர் சொல்லலாம் பாருங்க. வாதம் கலைந்தால் மூட்டு வலி, உணவு மற்றும் வாழ்க்கை முறையின் முக்கியத்துவம், மூட்டு ஆரோக்கியத்துக்கு பஞ்சகர்மா. இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னே வந்து நம்ம சித்தர்கள் எல்லாம் எழுதிய புத்தகங்கள் இருக்குது, ஏகப்பட்ட புத்தகங்கள் இதை பற்றி. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ஆயுர்வேதிக் மருந்துகள் வந்து அதிகமாக, அதாவது நல்ல விற்பனையாகிற நல்ல கேட்கக்கூடிய மருந்துகள் வந்து எங்கெங்கே விற்கிறதுன்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். ரஷ்ணப்பட்டாக்கம் கஷாயம், அது ஒரு கஷாயம். யோகராஜா குக்குலுங்கிற ஒருத்தர் இருக்குது, அப்படி சிம்மநாடா குக்குலு. அதுக்கப்புறம் இதில் மாத்திரைகள்லாம் இருக்குது. மாத்திரைங்க பவுட்ரு மெத்தடில் வந்து நிறைய ஷேப்பில் இப்போல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆயில் மசாஜ் பண்ணலாம். ஸோ மகாநாராயண எண்ணெய் இல்லைன்னா தன்வந்திரம் தைலம் பயன்படுத்துங்க. தினமும் மூட்டில் வந்து மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. இதனால் வந்து என்னென்ன இருக்குன்னா, இந்த ஸ்டிஃப்னஸ் அது கொஞ்சம் விரைச்சிக்க மாதிரி இருக்கும், ரத்த ஓட்டம் வந்து நல்லா போகும். ஸோ அது விரைச்சிச்சுன்னா சீக்கிரம் நல்லாகும். அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி வச்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அப்ளை பண்ணிட்டு தூங்கினீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மூலிகை குழாயின்னு சொல்லணும்னா, அதுக்கு நம்ம எது சாப்பிட்லாம் மூலிகைன்னு சொல்லிட்டு எது சாப்பிட்லாம். உலர்ந்த திராட்சை சாப்பிட்லாம், மிளகு சாப்பிட்லாம், எள்ளு விதைங்க சாப்பிட்லாம். அதுக்கு இல்லைன்னா இதெல்லாம் வந்து சூடாக்கி நம்ம மூட்டியில் வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வீக்கம் கொஞ்சம் குறையும். ஸோ வீட்டில் என்ன செய்யலாம்னு வந்து மஞ்சள் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். டெய்லி வந்து ஒரு 15-20 நிமிஷம் வந்து மூட்டியில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது வந்து அலர்ஜி வந்து குறைக்கும். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது பார்த்தோன்னா, இஞ்சி கம்ப்ரெசர், இஞ்சி துண்டுகளை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு துணி ஈரம் பண்ணிவிட்டு மூட்டில் வந்து வைங்க. ஸோ வீக்கம் வந்து அதுக்கப்புறம் குறையும். அதுக்கப்புறம் வந்து எப்சம் உப்பு ஊறுகாய், அதாவது எப்சம் உப்பு வந்து சூடான தண்ணியில் கலந்து மூட்டில் வந்து இப்போ ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வைங்க. அந்த விரைப்புங்கிறது குறையும். அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பாடு நீங்கள் சாப்பிட்லான்னா, மஞ்சள், இஞ்சி, பூண்டு, எள்ளு விதைங்க இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பாடு சேர்த்துக்கோங்க. எதாவது தவிர்க்கணுன்னா வறுத்த உணவு, அதிக சர்க்கரை இருக்கிறது, செயலாக்கப்பட்ட உணவு, அதாவது ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுருங்க. வலிக்கு வந்து நிறைய யோகா பண்ணலாம். தடாசனா, வஜ்ராசனா, அர்த்த மத்தியாசனா நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த தசைகளை வந்து கொஞ்சம் வலுவாக்கும்.
உடற்பயிற்சி வந்து எப்படி இருக்குன்னா, அதாவது நம்ம நீச்சல் சைக்கிளிங் மூலிமா வந்து அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எது பண்ணக்கூடாதுன்னா அதிகமாக ஜம்ப் பண்ணுறது, மேலே கீழே படிக்க அதிகமாக இறங்குறது, இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ ஆரோக்கியமான உடல் எடையை வந்து எப்பயுமே பராமரிங்க. நீண்ட நேரம் உட்காரதை எழுந்திரிச்சு நின்று இருக்கிறத அதை விட்டுருங்க. ஸோ செருப்பு வந்து சரியான செருப்பு போடுங்க. காலையில் மசாஜ் பண்ணுங்கள், சூடான தண்ணியில் குளிங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் முதல்ல செக் பண்ணுங்கள். நீங்களாக ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு பெரியதா மாஸ் பெரியதா சொல்லு சொல்லு என் பார்வையாளரே. மனம் குத்துது பீட் பத்துது உலகம் முழுதும் கேட்கும் இந்த ரேப் ஸ்டைல். நான் கேட்டேன் யாருக்கெல்லாம் தெரியும், ஆர்ட் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாஸ் பீட் ஒலிச்சு கிராக் கூப்பிடுது, மிகவும் ரொம்ப எனர்ஜி இருக்குன்னது சூப்பர் வியூஸ். மணிக்கம் கேட்குது உனக்கு எது பிடிக்கும், ஆச்சார் உண்டு மாசிட்ட ஸ்டிக்கும். சொல்லுக்கம்ம பண்ணு vote பண்ணு ரெடி, இந்த வீடியோ மாசாவும் மார்த்தாவும் வெல்ல ரெடி. பார்வையாளர்கள் எல்லாம் உங்கள் ஓட்டு சொல்லுங்க, மாஸ் பீட் பிள்ளையார் கலர் போலும் வச்சுங்க. பீட் டிராப் கிரவுட் டாப் டான்ஸ் ஃப்ளோர் ராக், இந்த ரேப்பில் எல்லாம் கூடும் டாப் டாப். ஆர்ட் பெரியதா மாஸ் பெரியதா சொல்லு சொல்லு பார்வையாளரே. மனம் குத்துது பீட் பத்துது உலகம் முழுதும் கேட்கும் இந்த ரேப் ஸ்டைல். ஆர்ட் பெரியதா மாஸ் பெரியதா சொல்லு சொல்லு பார்வையாளரே. மனம் குத்துது பீட் பத்துது உலகம் முழுதும் கேட்கும் இந்த ரேப் ஸ்டைல். பெரியதா மாஸ் பெரியதா சொல்லு சொல்லு என் பார்வையாளரே. மனம் குத்துது பீட் பத்துது உலகம் முழுதும் கேட்கும் இந்த ரேப் ஸ்டைல். நான் கேட்டேன் யாருக்கெல்லாம் தெரியும், ஆர்ட் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாஸ் பீட் ஒலிச்சு கிராக் கூப்பிடுது, மிகவும் ரொம்ப எனர்ஜி இருக்குன்னது சூப்பர் வியூஸ். மணிக்கம் கேட்குது உனக்கு எது பிடிக்கும், ஆச்சார் உண்டு மாசிட்ட ஸ்டிக்கும். சொல்லுக்கம்ம பண்ணு vote பண்ணு ரெடி, இந்த வீடியோ மாசாவும் மார்த்தாவும் வெல்ல ரெடி. பார்வையாளர்கள் எல்லாம் உங்கள் ஓட்டு சொல்லுங்க, மாஸ் பீட் பிள்ளையார் கலர் போலும் வச்சுங்க. பீட் டிராப் கிரவுட் டாப் டான்ஸ் ஃப்ளோர் ராக், இந்த ரேப்பில் எல்லாம் கூடும் டாப் டாப். ஆர்ட் பெரியதா மாஸ் பெரியதா சொல்லு